வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் மலிவாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை வச்சு இன்றைக்கி சூப் பண்ண போகிறோம். இந்த சூப் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கால்சியம், இரும்பு சத்தெல்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் 2 அல்லது 3 தடவை கூட நம்ம இந்த சூப் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சூப்பு பண்ணுறதுக்கு 1 கப் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். பொரியல் பண்ணுறதை விட சூப்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி. பொரியல் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி கீரையை வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக இப்படி எடுத்து தான் நம்ம பொரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி எடுத்துருவோம் கீரையை. சூப்புக்குன்னா இந்த சின்ன காம்பு இருக்கு இல்லையா, பெரிய காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த சின்ன காம்போடையே நம்ம சேர்த்து சூப்பு பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது காம்பில் உள்ள சத்தும் நமக்கு கிடைக்கும். நான் எடுத்துருக்கிற 1 கப் கீரைக்கு 2 கப் சூப் கிடைக்கும். அது கூட சூப்பில் சேர்க்குறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி துவரம்பருப்பையும் நம்ம சேர்த்து செய்யும்போது அந்த பருப்பு தண்ணி வாசனையோட சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், சமையல் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. அது கூட இந்த துவரம்பருப்புள்ள தண்ணியை வந்து நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அந்த சூப்பு வேகிறதுக்குள்ளே இந்த பருப்பும் நல்லா வெந்துடும். ஒரு 5 சின்ன வெங்காயம், இதை வந்து நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். அது கூட சின்னதாக கட் பண்ண 3 பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், விதைகள் எல்லாம் நீக்கிட்டு போட்டுறோம். நம்ம வந்து பச்சை மிளகாய் வாசனையோடு அது நல்லாயிருக்கும். நம்ம கடைசியில் மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம், அதனால் விதையோடு நான் சேர்க்கலை. ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா இந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கீரையாக சேர்த்துக்கங்க, சூப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இந்த கீரையும் நல்லா வதக்கிடணும். ஜஸ்ட்டு வந்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இந்த கீரை வந்து சூப்போடு சேர்ந்து வேக போகுது. 1 கப் கீரைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சீரகம் நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போடாமல் ஓப்பன்லேயே நல்லா வெந்துட்டுருக்கட்டும். சூப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெந்து நம்ம சேர்த்த சூப்பு வந்து 3 கப் வந்து 2 கப் அளவுக்கு வற்றி வரட்டும். முருங்கைக்கீரை வந்து அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அதனுடைய டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து சூப் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. சூப்பு நல்லா வற்றி ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கடைசியாக தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரெடியான சூப்பை வடிகட்டிடலாம். வடிகட்டியாச்சு. கடைசியாக இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க துவரம்பருப்பு வாசனையோட சூப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பு வடிகட்டியாச்சு. இதில் சர்வ் பண்ணிடலாம். கரெக்டாக 2 கப்பு சூப்பு கிடச்சிருச்சு. கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு குடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ரொம்ப சுவையான சத்தான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.